Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் இல்லையா, அன்றைக்கி வந்து நம்ம பொரியெலாம் வாங்கியிருப்போம். அந்த பொரி வந்து மிச்சமாகிருக்கும். அந்த பொரியை வச்சு நம்ம இன்றைக்கி 2 ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வாங்கின பாக்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 பாக்கெட்டுக்கு மேலே அப்படியே மிச்சமாகிடுச்சு. ஸோ இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஊரில் தள்ளுவண்டி கடையெல்லாம் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக காரப்பொரி அதே மாதிரி மசாலா பொரியெலாம் விற்கும். அந்த 2 ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் காரப்பொரி பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் மசாலா பொரி வந்து உடனே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சூடாக காஃபி டீயோட சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 2 ரெசிபியுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வந்து காரப்பொரி செய்ய போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா குமிச்சு அள்ளின மாதிரி ஒரு 6 கப் அளவுக்கு பொரி எடுத்து வச்சுருக்கிறேன். மசாலா பொரியோ கார பொரியோ செய்கிறப்ப பொரியை நல்லா வறுத்துட்டு செய்கிறப்ப நல்லா உங்களுக்கு பொறுன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு அகலமான சட்டி எடுத்துக்கோங்க. சின்ன சட்டி அப்படின்னா நீங்கள் 2 தடவையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வறுக்கிறதுக்கு இந்த சட்டியில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. காய விட்டு சேர்த்திங்க அப்படின்னா சட்டுன்னு வந்து மஞ்சள் பொடி கருகிடும். அதனால் கலந்த உடனேயே எடுத்து வச்சுருக்கிற பொரியை வந்து சேர்த்துடுங்க. பொரியை சேர்த்துட்டு தீயை வந்து மிதமாகவே வச்சு இந்த பொரி நல்லா பொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். அதிக தீயில் வறுத்திங்க அப்படின்னா பொரி வந்து சட்டுன்னு உங்களுக்கு கருகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பொரி வந்து நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு. ஒரே ஒரு பொரியை எடுத்து நல்லா நசுக்கி பாருங்கள். நல்லா பொறுன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது பொரிகடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு இதை கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுக்க போகிறோம். ஏற்கனவே இது வறுத்தது தான். இந்த எண்ணெயில் வறுக்கிறப்ப அந்த நம்ம காரப்பொரி சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறம் எதுவுமே மாறக்கூடாது. மிதமான தீயில் இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா எடுத்துடுங்க. இப்போ இதே எண்ணெயிலேயே கடலை சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3/4 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். இப்போ இதையும் மிதமான தீயில் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கடலை நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சு. மிதமான தீயில் வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பொட்டுக்கடலை, அதே தட்டிலையே இந்த கடலையும் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்க போகிறேன். அதாவது 3 பல்லு பூண்டை வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். பூண்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக பெருங்காய பொடி இருக்கு இல்லையா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இது வறுத்துக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து 2 கொத்து கருவேப்பிலை இலைகளை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காரப்பொரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு வந்து லைட்டாக பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து இந்த அளவுக்கு செவந்து வந்துக்கிட்டு இருக்கப்ப 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து பொரிக்கு தகுந்த மாதிரி உப்பு, நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன். நீங்கள் உப்பு வந்து உங்கள் பொரியில் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா பொடிச்ச சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை பொடிச்சிட்டு சேர்த்துருக்குறேன். இது போடுறதுனால கட்டாயம் உங்களுக்கு இனிக்காது. டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் பண்ணி செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இதிலேயே வறுத்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை 2மே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தீயை மிதமாகவே வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தீயை ஃபுல்லாக குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா பொரியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிக தீயில் போட்டிங்கன்னா அந்த மசாலா பொடி கருகி போயிடும். அப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்காது. தீயை வந்து ஃபுல்லாக கம்மி வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான கடையில் தள்ளுவண்டி கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா, அதே டேஸ்ட்டில் காரப்பொரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா ஈவினிங் டைமில் சுட சுட காஃபியோடு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட காரப்பொரி வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போ அடுத்தது வந்து மசாலா பொரி செய்ய போகிறோம். அதுக்கும் வந்து பொரியை வறுத்துக்க போகிறேன். அதுக்கு நல்ல ஒரு அகலமான பேனில் 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மெஷரிங் கப்பில் நல்லா நிறக்க அளந்தது 3 கப் அளவுக்கு பொரி எடுத்துருக்குறேன். இது நம்ம சாப்பிட்றதுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இப்போ தீய மிதமாகவே வச்சு இந்த பொரி வந்து நல்ல பொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். நமுத்து போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மசாலா பொரி வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா பொரி நல்லா வறுபட்டு நிறமும் மாறி இருக்கு. உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கிறப்ப எடுத்துடலாம். ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. இப்போ வறுத்த பொரியை வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துக்கு இதை வந்து நம்ம மாற்றிக்க போகிறோம். ஏன்னா வந்து நம்ம கிளறப்ப நல்லா கையில் வந்து கிளறப்ப ஈஸியாக இருக்குங்கிறனால அகலமானில் போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பொரிக்கு வந்து பொரி நல்லா ஆறிடுச்சு. அதை பொரி செய்கிறதுக்கு முன்னாடி கையை நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணி கையை தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு நம்ம கையில் செய்கிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். திரும்ப சொல்கிறேன், நான் மசாலா பொரி இன்றைக்கி எடுத்துருக்கிறது 3 கப் அளவுக்கு பொரியை நல்லா நிறக்க அளந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி மற்ற சாமான்கள்லாம் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கினது 1/2 கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணினதோட இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது தக்காளி மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளியை அந்த கெட்டி பகுதியையும் உள்ளே இருக்கிற பகுதியும் எடுத்துட்டு அந்த சதையை மட்டும் கட் பண்ணி 1/2 கப்பு சேர்த்துருக்கிறேன். பெங்களூர் தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து வந்து கேரட்டு, ஒரே ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சு சேர்த்துருக்குறேன். இப்போ அடுத்தது வந்து 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இதிலேயே 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, நீங்கள் எண்ணெயில் வறுத்தது இல்லை வெறுஞ்சட்டியில் மணல் போட்டு வறுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கடலை எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து பொரிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்க போகிறோம். என்னோடதில் உப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன். சப்போஸ் உங்கள் பொரியில் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து கரம் மசாலா பொடி சேர்க்க போகிறேன். கரம் மசாலா பொடி மட்டும் கொஞ்சம் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கணும். நான் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ரொம்ப அதிகமாகச்சுன்னா மசாலா வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா கடைகளில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டு செய்வாங்க. இது போடுறப்ப தான் உங்களுக்கு அந்த நல்ல டேஸ்ட் வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் வேணும்னா கொஞ்சமாக வந்து மிக்சர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் அது போடாமல் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. கூடவே வந்து எலும்புச்சம்பள சாறு சேர்த்துக்க போகிறோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எலும்புச்சம்பள சாறு சேர்த்துக்கோங்க. நான் பாதி எலும்புச்சம்பளத்தை மேலாக்கில் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்குறப்ப தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ கைகளாலேயே எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம இதை கலந்த உடனேயே வந்து நீங்கள் சர்வ் பண்ணிடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நமுத்து போன மாதிரி ஆகிடும். திரும்ப சொல்கிறேன், உங்கள்கிட்ட மிக்சர் இருந்துச்சுன்னா மேலாக்கில் கொஞ்சம் மிக்சர் போட்டு சர்வ் பண்ணுங்கள். என்கிட்ட இல்லாதனால இப்படியே வந்து நான் மசாலா பொரி சாப்பிட போகிறோம். சூப்பரான மசாலா பொரியும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கார பொரியையும் மசாலா பொரியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.